வணக்கம். நெருப்பு தமிழன். முந்தானை முடிச்சு அவிழ்ந்தது. முருங்கைக்காயினுடைய சாம்ராஜ்யம் முடிந்தது. ஐயா கே பாக்யராஜ் அவரினுடைய இந்த ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ராத்திரி இரவு படுக்கிறவன் காலையில் எழுந்திருப்பானா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காலங்களில் காலையில் எழுந்தவர் நடைப்பயணத்துக்கு போனவர் அப்படியே அவர் போயிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய துயரம் தான். தமிழ் திரையுலகத்தில் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமான முறையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இதெல்லாம் அவருடைய காலங்களில் அவருடைய திரை காவியங்கள் புலனாய்வு பற்றி இருக்கும், காதல் பற்றி இருக்கும், குடும்பங்கள் பற்றி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகள் குறித்து இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு புலனாய்வுகளை சார்ந்த பல்வேறு விதமான திரைப்படங்கள், புத்திசாலித்தனமான பல்வேறு விதமான திரைப்படங்கள், என்னென்ன விதமான திரைப்படங்கள், சின்ன வீடு, பெரிய வீடு, அந்த வீடு, இந்த வீடு, மிட்டா, மிராசு, மைனரு, காதல், காவியம், ஓவியம் அப்படின்னு அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் முருங்கைக்காய், முந்தானை முடிச்சு, தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள், இதெல்லாம் ஒரு படம் அல்ல, ஒரு தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எந்த நேரமும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்ல ஒரு கலைஞர், தமிழ் திரையுலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு சொத்து. இப்படிப்பட்ட ஒரு சொத்தினுடைய இந்த ஒரு இழப்பு தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய பேரிழப்பு, தமிழ் திரையுலகத்திற்கு ஒட்டுமொத்த இழப்பும் கூட தான். எம்ஜிஆரை முருங்கைக்காயை பார்த்து வியந்த ஒரு விடயம் பாக்யராஜ் வச்சுதான். அரசியலில் எம்ஜிஆரினுடைய வாரிசு என்று புகழாரம் சூடப்பட்டவர் எம்ஜிஆராலேயே. அரசியலில் முதலாக அவரும் ஒரு காலங்களில் அரசியலை முன்னெடுத்தவர். ஆனால் அவருக்கு பக்கத்தில் நாளாக நிற்கும் போது எனக்கெல்லாம் வயசான மாதிரி இருக்கும். நாளாக வயசானவனாக தான் இருப்பேன். அவரெல்லாம் இப்போவும் ஆப்பிள் மாதிரி பலன்னு இருந்தார். ஆனால் அவருடைய உண்மையிலேயே அவருடைய இந்த மரணங்கள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. எனக்கு ஒரு பெரிய வருத்தம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பெரிய பேரிழப்பு. அவருடைய திரைப்படங்கள் வாயிலாக மட்டுமல்ல, அவர் நம்மோடு வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவருடைய புகழ் அழியாதது. அவருடைய குடும்பத்திற்கும், அவரை இழந்து வாடும் தமிழ் சமூகத்திற்கும், தமிழ் சினிமாவிற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அமெரிக்காவில் இருந்து வேதனையுடன், துயரத்துடன், துன்பத்துடன் பகிர்ந்து